அனைவருக்கும் இனிய 77வது இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 2026. பாடல் ஒரு வானவில் என் குரலில் எல்லாம் வண்ணங்களும் பல்சுவை பெட்டகம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. மூவண்ண கொடி வானில் ஆட முப்படை வீரர்கள் அணிவகுத்து நிற்க சிதறி கிடந்த தேசத்தை ஒரு சட்ட புத்தகத்தால் பிணைத்த திருநாள். வேற்றுமையில் ஒற்றுமை கண்டோம். வெவ்வேறு மொழிகளில் பேசியும் நாம் இந்தியர் என்ற ஒன்றை பெயரில் இமயமலை போல் உயர்ந்து நின்றோம். காந்தி தந்த அகிம்சை வழியில் அம்பேத்கர் செதுக்கிய அரசியல் சாதனத்தில் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். இன்று சுயராஜ்ய பெருமையை பேசுகிறோம். இளைஞர் கைகள் உயர்கையில் நம் இந்தியா வல்லரசாய் மாறும். ஜாதி மதம் கடந்தே நிற்போம். சமத்துவ பாரதம் காப்போம். ஏன் இந்த நாள் முக்கியம்? 1947 நமக்கு விடுதலை கிடைத்திருந்தாலும் நமக்கென ஒரு சட்ட விதிமுறை உருவானது 1950 ஜனவரி மாதம் 26ஆம் நாள் அன்றுதான் இந்தியா ஒரு முழுமையான குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. உலகிலேயே மிக பெரிய எழுத்து வடிவிலான அரசியல் சாதனத்தை கொண்ட பெருமை நம் நாட்டிற்கு உண்டு. நமது கடமை இந்த நாளை வெறும் விடுமுறை நாளாக மட்டும் பார்க்காமல் நமது தேசத்தின் இறையாண்மையை போற்றும் நாளாக கருத வேண்டும். சமத்துவம், ஜாதி மதம் பேதமின்றி அனைவரும் சமம் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். கல்வி, இளைய தலைமுறையான நாம் கல்வியில் சிறந்து விளங்குவதே தேசத்திற்கும் நாம் செய்யும் மிக பெரிய தொண்டு. ஒற்றுமையில் ஒற்றுமை என்பது வெறும் வாசகமல்ல, அதுதான் இந்தியாவின் பலம். நாட்டை நேசிப்போம், நல்ல குடிமகனாக வாழ்வோம் என்ற உறுதியை எப்போதும் அப்துல் கலாம் அவர்கள் கண்ட கனவு பாரதத்தை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். வாழ்க பாரதம், வளர்க நம் நாடு. ஜெய் ஹிந்த். என்றும் பல்சுவை பெட்டகம். இணைந்தே இருங்கள், இணைந்தே இருப்போம்.